எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம லீட் கோட் 75 சீரிஸோட ப்ராப்ளம் நம்பர் 39 பைனரி ட்ரீ ரைட் சைடு வியூவோட சொல்யூஷனை தான் பார்க்க போறோம். அப்புறம் இந்த பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்னா என்னன்னு புரிஞ்சுக்க போறோம். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ராப்ளம்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு போய் புரிஞ்சுப்போம். பாருங்க, இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு பைனரி ட்ரீ கொடுத்திருப்பாங்க. அந்த பைனரி ட்ரீயோட ரைட் சைடு வியூ வந்து நம்ம கொடுக்கணும். எப்படின்னா பாருங்க, நம்ம இந்த பைனரி ட்ரீ வந்து நம்ம ரைட் சைடுல இருந்து பார்த்தா நமக்கு எவ்வளவு நோட்ஸ் தெரியும்னு நமக்கு சொல்லணும். பாருங்க, ரைட் சைடுல இருந்து பார்த்தா நம்மளுக்கு தெரியுற நோட்ஸ் வந்து 1, 3, 4 அவ்வளவுதான். ஆனா இது எப்படி வந்து நம்ம வந்து இந்த கம்ப்யூட்டரை புரிய வைக்கிறது, அப்புறம் எப்படி இந்த கரெக்ட் ரிசல்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பைனரி ட்ரீஸ்ல வந்து பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்கணும். அப்புறம் இந்த ப்ராப்ளம்க்கு அந்த லாஜிக் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்து கோடையும் பார்த்துடலாம். ஸோ இதுதான் பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச். பாருங்க, நம்ம ட்ரீஸ்ல வந்து சர்ச் பண்ணும்போது ரெண்டு சாய்ஸ் இருக்கு. பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் இல்லைன்னா டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் என்ன பண்ணுனா, இந்த ட்ரீல வந்து எலிமெண்ட்ஸ் லெவலா ட்ராவர்ஸ் பண்ணும் இப்படி. பாருங்க, சோ ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் ட்ராவர்ஸ் பண்ணும் இந்த ரூட்ல இருக்கிறது. அப்புறம் ரூட்டுக்கு இருக்க நெக்ஸ்ட் லெவலோட எலிமெண்ட்ஸ் எல்லாமே ட்ராவர்ஸ் பண்ணிடும். அப்புறம் இந்த அதுக்கு கீழ இருக்க லெவல போய் ட்ராவர்ஸ் பண்ணும். ஆனா டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் என்ன பண்ணும்னா, இப்படி வரும். சோ ரூட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃபுல் டெப்த் ஒரு பாத்ல இருந்து எடுத்துக்கும். அப்புறம் இன்னொரு டெப்த் பாத்க்கும் போயிடும். சோ அதுதான் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். நம்ம இன்னைக்கு பார்க்க போகுது பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச். பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்சும் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்லயும் ஒரே டிஃபரன்ஸ் தான் இருக்கும். இந்த லாஜிக் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்ல வந்து கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவீங்க. டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் வந்து ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் பார்த்துக்கலாம். சரியா? பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்ல வந்து என்ன சொல்றோம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஒரு கியூ வந்து இனிஷியலைஸ் பண்ணுவோம். எத வச்சு? ரூட் நோட வச்சு. சோ அத வந்து இங்க இனிஷியலைஸ் பண்ணி வச்சுட்டேன். இங்க 1 போட்டு. சரியா? அப்புறம் till the queue becomes empty நம்ம இந்த ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? பாப் த ஃப்ரண்ட் ஆஃப் த கியூ. சரியா? 1 வந்து பாப் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து print the pop node. ஓகே, 1 print பண்ணிட்டேன். அப்புறம் add the children of the pop node to the queue. So இந்த 1 ஓட children எங்க இருக்கு? 2 and 3. So 2 அப்புறம் 3 இதுதான் 1 ஓட children. So அதை வந்து நான் queuக்கு ஆட் பண்ணேன். இப்போ மறுபடியும் பார்க்கலாம். queue empty ஆயிடுச்சா இல்லையா? இல்ல, queue இன்னும் empty ஆகல. 2 and 3 elements இருக்காங்க. So மறுபடியும் இந்த ப்ராசஸ் கண்டினியூ பண்ணும். Pop the front of the queue. 2 பாப் பண்ணிட்டேன். 2 print பண்ணிட்டேன். அப்புறம் add the children of the 2 to the queue. So children of 2 என்ன? 5. சரியா? அப்புறம் இங்க கியூ இன்னும் எம்ப்டி ஆகல. சோ மறுபடியும் போவேன். ஃபர்ஸ்ட் 3 பாப் பண்ணுவேன். 3 பிரிண்ட் பண்ணிட்டு 3 ஓட சைல்ட வந்து இந்த கியூல ஆட் பண்ணுவேன். சோ 4 இங்க ஆட் பண்ணிட்டு பார்ப்பேன் மறுபடியும். கியூ இன்னும் எம்ப்டி ஆகல. அப்புறம் 5 வந்து பாப் பண்ணுவேன். 5 பிரிண்ட் பண்ணுவேன். 5க்கு ஏதாச்சும் சில்ட்ரன் இருக்கா? இல்ல. சோ நம்ம எதையும் ஆட் பண்ண மாட்டோம் இந்த கியூல. ஃபைனலா நம்ம 4க்கு போறோம். 4 வந்து பாப் பண்ணிட்டேன். 4 வந்து பிரிண்ட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து 4க்கு ஏதாச்சும் சில்ட்ரன் இருக்கா? இல்ல. இப்போ ஃபுல் கியூவும் எம்ப்டி ஆச்சு. சோ இந்த செகண்ட் ஸ்டெப்பையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் என்னவா வந்திருக்கு? 1, 2, 3, 5, 4. சோ பாருங்க, 1, 2, 3, 5, 4. இதுதான் பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் நம்மளுக்கு வந்து விழுந்திருக்கு. நம்ம இப்போ இந்த பிரெத் ஃபர்ஸ்ட் லாஜிக் வந்து எப்படி நம்ம ப்ராப்ளம்க்கு அப்ளை பண்ண போறோம்னு பார்க்க போறோம். சோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட ரைட் சைடு வியூ ஆஃப் த பைனரி ட்ரீயோட பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் லாஜிக். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எட்ஜ் கேஸ் ஹேண்டில் பண்ணிடலாம். எட்ஜ் கேஸ் என்னவா இருக்கும்? இங்க அவங்க ரூட் எம்டி ட்ரீயா கொடுத்தாங்க. அப்படின்னா ரூட்டே நன்னா இருந்துச்சுன்னா நீங்க எம்டி லிஸ்ட்டை கொடுத்து அதான் இந்த ரைட் சைடு வியூ ஆஃப் த எம்டி ட்ரீன்னு கொடுத்துருங்க திருப்பி. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா, இனிஷியலைஸ் RV as an empty list and queue with the root. RV என்ன குறிக்க போகுதுன்னா, இங்க the right side view நம்ம ட்ரீயோட நோட்ஸ்ல இருக்க வேல்யூஸ் வந்து குறிக்கும். Q வந்து ரூட்டோட இனிஷியலைஸ் பண்ணுங்க. சோ 1 ஓட இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து while Q is not empty நம்ம சில ஸ்டெப்ஸ் பண்ண போறோம். இது ஆல்ரெடி பார்த்திருக்கோம், மறுபடியும் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து append the last node's value in the queue to RV. ஏன் லாஸ்ட் நோட் வேல்யூ வந்து நான் ரைட் சைடு வியூல append பண்ண போறேன்னா, பாருங்க, எல்லா லெவல்ஸையும் பாருங்க. நம்ம ரைட் சைடு வியூ இருக்க நோட்ஸ் வந்து இந்த கரண்ட் லெவல்ல லாஸ்ட் நோடா இருக்கும். சோ அதனால append the last node's value in the queue. சோ queue வந்து கரண்ட் லெவல்ல இருக்க நோட்ஸ் வந்து குறிக்கும் இங்க. சோ இந்த லாஸ்ட் வேல்யூ இந்த queue வந்து என்ன குறிக்கும்? the ரைட் சைடு வியூல இருக்க நோட். சோ அது வந்து நீங்க RV ல ஆட் பண்ணிருங்க. சோ இங்க வந்து 1 வந்து ஆட் பண்ணிட்டேன். சரியா? இப்போ என்ன பண்ணனும்னா, for each node in the current level, pop it and append its left and right children if any to the queue. பாருங்க, இங்க இந்த கரண்ட் லெவல்ல எவ்வளவு நோட் இருக்கு? வெறும் 1 மட்டும் இருக்கு. சோ என்ன பண்ணனும்னா, ஃபர்ஸ்ட் இத பாப் பண்ணிட்டு இதோட லெஃப்ட் அண்ட் ரைட் சில்ட்ரன் வந்து ஃபர்ஸ்ட் லெஃப்ட் அப்புறம் ரைட் சில்ட்ரன் வந்து இந்த ட்ரீக்கு ஆட் பண்ணுவோம். சில்ட்ரன் இருந்தா. சோ பார்க்கலாம். 1 வந்து பாப் பண்ணிட்டேன். 1க்கு ஏதாச்சும் லெஃப்ட் சைல்டு இருக்கா? டெஃபினட்டா இருக்கு. 2 இருக்கு. அப்புறம் ரைட் சைல்டு இருக்கும். 3 இருக்கு. சோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் லெவல்ல முடிச்சிட்டோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் லெவல்ல இருக்க நோட்ஸ் எங்க இருக்காங்க? 2, 3ல இருக்காங்க. சோ இந்த ஸ்டெப் முடிச்சிட்டோம். மறுபடியும் இந்த கியூ எம்ப்டி ஆகாதனால மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்ப இந்த லாஸ்ட் நோட்ஸ் வேல்யூ இந்த கியூ டு ஆர். லாஸ்ட் நோட் இங்க என்ன? 3. சோ அதோட வேல்யூ வந்து 3. ஓகே, அத அப்பெண்ட் பண்ணிட்டு for each node in the current level pop it and append its left and right children if any to the queue. இப்போ என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் வந்து டிக்யூ பண்ணும்போது 2 வந்து வெளியில வரும். இப்போ என்ன பார்ப்போம்? 2க்கு வந்து ஏதாச்சும்
லெஃப்ட் சைல்டுனா ரைட் சைடு இருக்கான்னு பார்ப்போம். லெஃப்ட் சைல்டு இருக்கா? இல்ல. ரைட் சைல்டு இருக்கா? டெஃபினட்டா இருக்கு. ஸோ 5 வந்து இங்க ஆட் பண்ணிட்டேன். மறுபடியும் போறோம். ஆ, இங்க வந்து 3 வந்து டிக்யூ பண்ணணும். ஸோ 3 டிக்யூ பண்ணா 3 டிக்யூ பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து பார்க்கணும். லெஃப்ட் சைல்டு இருக்கா? ரைட் சைல்டு இருக்கா? லெஃப்ட் சைல்டு இல்ல. ஆனா ரைட் சைல்டு இருக்கு. 4 இருக்கு. ஸோ அத வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் இந்த கரண்ட் லெவல வந்து முடிச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த செகண்ட் டைம் வரும்போது கரண்ட் லெவல்ல வர 2, 3 தான் இருந்துச்சு. ஸோ இதையும் முடிச்சுட்டேன். இப்போ தேர்ட் லெவலுக்கு வரேன். தேர்ட் லெவல்ல வரும்போது மறுபடியும் இங்க இருப்பேன். அப்ப இந்த லாஸ்ட் நோட்ஸ் வேல்யூ வந்து Q to R. சரி, லாஸ்ட் நோட் என்ன இருக்கு? தேர்ட் லெவல்ல 4 இருக்கு. ஸோ அதை வந்து அப்டேட் பண்ணிட்டேன். 1, 3, 4 அப்டேட் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த ஃபார் ஈச் நோட் இந்த கரண்ட் லெவல் பாப் இட் அண்ட் அப்பெண்ட் இட்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் சில்ட்ரன் டு த கியூன்னு போட போறேன் இப்போ. ஃபர்ஸ்ட் வந்து 5 பாப் பண்றேன். 5 வந்து லெஃப்ட் சைல்டு இருக்கா ரைட் சைல்டு இருக்கான்னு பார்ப்பேன். லெஃப்ட் சைல்டு இல்ல, ரைட் சைல்டும் இல்ல. ஸோ வெறும் பாப் பண்ணிட்டு விட்டுறேன். 4யும் பாப் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு இருக்கா இல்ல, ரைட் சைடு இருக்கா இல்ல. ஸோ இங்கேயும் ஒன்னும் ஆட் பண்ணாம முடிச்சிடும். இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா டோட்டல் கியூ வந்து எம்டியா இருக்கும். ஸோ டோட்டல் கியூ எம்டி ஆகும்போது நம்ம இதை நிறுத்திடுவோம். அப்புறம் இந்த ரைட் சைடு வியூவோட லிஸ்ட்டை வந்து நம்ம ஆன்சரா ரிட்டர்ன் பண்றோம். அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளமோட லாஜிக். நம்ம போய் இப்போ கோடோட பார்த்துடலாம். ஸோ நம்ம குயிக்கா அந்த ப்ராப்ளமோட பைத்தன் கோடையும் ஜாவா கோடையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பைத்தன் கோடோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த கோட்ல வந்து எட்ஜ் கேஸ் ஹேண்டில் பண்ணல. இந்த ட்ரீல எம்டியா இருக்கிற கேஸ். ஸோ இஃப் நாட் ரூட், ஸோ இந்த ரூட்டே இல்லைன்னா அப்போ இந்த ட்ரீ வந்து எம்டியா இருக்கும். அப்போ ரைட் சைட் வியூல ஒண்ணுமே இருக்காது. இருக்கா? எம்டி லிஸ்ட். அப்புறம் என்ன பண்ணும், நம்ம ரைட் சைட் வியூ லிஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணிட்டு கியூயும் இனிஷியலைஸ் பண்ணும். கியூ எதனால இனிஷியலைஸ் ஆகும்? நம்ம ரூட் நோடோட இனிஷியலைஸ் ஆகும். இப்போ வந்து பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணணும். ஸோ வைல் கியூ இந்த பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், இந்த கரண்ட் லெவல்ல இருக்க லாஸ்ட் நோடோட வேல்யூ வந்து ரைட் சைடு வியூல தூக்கி போடும். ஸோ அதை எப்படி பண்ண போறோம், ரைட் வியூ டாட் அப் அண்ட் கியூ ஆஃப் -1 லாஸ்ட் எலிமெண்ட் குறிக்கும் டாட் வேல்யூ. அப்புறம் ஈச் ஆஃப் த நோட்ஸ் இந்த கரண்ட் லெவல்ல போய் சர்ச் பண்ணிட்டு அவங்களோட சில்ட்ரன் வந்து இந்த கியூக்கு மறுபடியும் கொடுக்கும். ஸோ ஃபார் இன் ரேஞ்ச் லென் ஆஃப் கியூ node is equal to q dot pop 0 dq பண்ணிட்டேன். So if node dot left q dot append node dot left, if node dot right q dot append node dot right. அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம இந்த பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் கம்ப்ளீட் பண்ணி எல்லா ரைட் வியூ சைடு எலிமெண்ட்ஸோட வேல்யூஸ் வந்து நான் அந்த ரைட் வியூ லிஸ்ட்ல போய் ஆட் பண்ணுறோம். ஃபைனல் ரிட்டர்ன் ஆஃப் ஆர்பி. அவ்வளவுதான். இது ஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பர்ஃபெக்ட். இதுல இந்த ப்ராப்ளமோட பைத்தன் கோட் குயிக்கா ஜாவா கோடையும் பார்த்துடலாம். ஸோ ஜாவா கோடும் எக்ஸாக்ட் சேமா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றேன்னா எட்ஜ் கேஸ் ஹேண்டில் பண்றேன். எட்ஜ் கேஸ் என்னவா இருக்கும், இந்த ட்ரீ வந்து எம்டியா இருக்கும். ட்ரீ வந்து எம்டியா இருக்கிறது எனக்கு ஒரு நம்ம ரூட் வந்து நல்லா இருக்கும் போது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட்டை வந்து ஆர்வி லிஸ்ட்டை வந்து நான் எம்டியாவே இனிஷியலைஸ் பண்ணிட்டு அந்த ரூட் வந்து நல்லா இருக்கும்போது அந்த எம்டி லிஸ்ட்டே கொடுத்துறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கேஸ்ல வந்து ரைட் வியூ லிஸ்ட் வந்து நான் செகண்டா இனிஷியலைஸ் பண்ணேன், ஃபர்ஸ்ட்டும் இனிஷியலைஸ் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் லைனாவே. அது அவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்காது இல்லை. அப்புறம் வந்து அந்த கியூ வந்து இனிஷியலைஸ் பண்றேன். கியூல வந்து ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கும், அந்த ரூட் நோட் இருக்கும் அந்த கியூல. அப்புறம் வந்து பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ண போறோம். வைல் நாட் கியூ டாட் இஸ் எம்டி. ஸோ கியூ எம்டியா இருக்காத வரைக்கும் நம்ம இந்த லாஜிக் வந்து அப்ளை பண்றோம். இந்த கரண்ட் லெவல்ல இருக்க லாஸ்ட் எலிமெண்டோட வேல்யூ வந்து நான் வந்து அந்த ரைட் சைட் வியூ லிஸ்ட்ல போய் ஆட் பண்றேன். அப்புறம் வந்து கரண்ட் லெவல்ல வந்து ட்ராவர்ஸ் பண்ண போறேன். ஸோ எவ்வளவு நோட்ஸ் இருக்கும் கரண்ட் லெவல்ல, கியூ டாட் சைஸ் நோட்ஸ் இருக்கும். பாருங்க, நீங்க வந்து இங்க வந்து ஃபார் லூப் போட்டு நீங்க எல்லா கரண்ட் நோட்ஸ் இந்த கரண்ட் லெவல்ல வந்து ட்ராவர்ஸ் பண்ண போறீங்க. நீங்க இங்க வந்து கியூ டாட் சைஸ் கொடுக்காதீங்க. ஏன்னா நீங்க இந்த கியூ டாட் ரிமூவ் ஆபரேஷன் நீங்க கொடுக்கும்போது உங்க கியூ டாட் சைஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க சைஸை வந்து இந்த லூப்புக்கு வெளியில எடுத்து நீங்க யூஸ் பண்ணணும். So, அதான் இன் சைஸ் ஈக்குவல் டு கியூ டாட் சைஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் இந்த லூப் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ ஃபார் ஈச் ஆஃப் த நோட்ஸ் இந்த கரண்ட் லெவல் நான் என்ன பண்றேன், அந்த நோடோட லெஃப்ட் சைல்டு இருந்துச்சுன்னா அந்த கியூக்கு அபெண்ட் பண்றேன். நோடோட ரைட் சைல்டு இருந்துச்சுன்னா அதையும் கியூக்கு அபெண்ட் பண்றேன். ஃபைனலா இது முடிச்சதுக்கு அப்புறம் என்ன இருக்கும், என்ன ஆர்வி லிஸ்ட்ல இந்த ட்ரீயோட எல்லா ரைட் சைடு நோட்ஸோட வேல்யூஸ் இருக்கும். அது வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளமோட ஜாவா கோட். ஐ ஹோப் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரிய வந்துச்சுன்னு. இந்த வீடியோஸ்லாம் நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதாச்சும் கமெண்ட் பண்ணீங்களானும் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் ஒரே கொஸ்டின் உங்களுக்கு, இந்த ரைட் சைட் வியூ எப்படி பண்றதுன்னு பார்த்துட்டு லெஃப்ட் சைட் வியூ எப்படி பண்ணுவீங்கன்னு நீங்க சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. நான் கூடி சீக்கிரமா இந்த சீரிஸோட நெக்ஸ்ட் வீடியோட உங்களை பார்க்குறேன். அண்டில் தென் கீப் கோடிங் அண்ட் கீப் என்ஜாயிங். பார்க்கலாம்.